ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், இரக்கம் காட்டக்கூடாது என்கிற கோரிக்கையை நீதிபதி முன்பு முன்வைத்திருக்கிறார். கடந்த காலங்களில் தினசரி அடிப்படையிலான வழக்கு விசாரணையின் போதும் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி இதே மாதிரியான ஒரு கோரிக்கை தான் முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் விசாரணை என்பது தினசரி டெய்லி ட்ரையல் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்ட போது ஞானசேகரன் தரப்புக்கு எந்த வழக்கறிஞர்களும் ஆஜராகாத நிலையில சட்ட ஆணையம் மூலமாகத்தான் அவருக்கு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்தும் ஏதேனும் கோரிக்கைகள் தற்போது முன்வைக்கப்படுகிறதா? நிச்சயமாக, அதாவது தொடரலாம். ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே நீதிபதி முன்பு பல்வேறு வாதத்தை முன்வைத்தார்கள். அதாவது காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையிலேயே ஞானசேகரன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எந்தவித ஆதாரமும் இந்த வழக்கில் இல்லை. அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கிலிருந்து ஞானசேகரனை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, ஒரு வாதத்தை ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். இதற்கு முன்பாக எந்தவித ஆதாரம் இல்லாமல் இந்த வழக்கு மீது தொடுக்கப்பட்டிருந்ததால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்புல ஏற்கனவே ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது.